அது என்ன செய்யும்? இப்போ சவுதியில் பார்த்துட்டாங்கிறான், அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் தலைக்கு நேர சூரியன் சந்திரன் உதிக்கிற திசையில் அது தெரிகிறதுன்னு அர்த்தம். அதான அதுக்கு அர்த்தம். சூரியன் வந்து கிழக்க உதிக்கும், சந்திரன் மேற்க உதிக்கும். சூரியன் எங்க உதிக்குது? கிழக்க போய் சூரியனை பார்ப்பீங்க, சந்திரனை பிறைய எப்ப பார்ப்பீங்க? மகரிப் தொழுதவுன எந்த பக்கம் நின்று தொழுதீங்களோ அந்த மேற்க போய் பார்ப்பீங்க. அப்ப மேற்கு திசையில சந்திரன் உதிக்குது, கிழக்கு திசையில சூரியன் உதிக்குது. மேற்கு திசையில சந்திரன் உதிக்குமையானால் அது நமக்கு உதிப்பதற்கு ஒரு 20 சவுதியில பார்த்துட்டான் வைங்க. அதை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் உங்க தலைக்கு நேர அது வர வேண்டும். அது வருவதாக இருந்தால் சவுதியில் உள்ளது 2 மணி நேரத்தில் ரிவர்ஸ்ல வராது. ஏன்னா அது வந்து மேற்கு உதிக்கிறதுனால அப்படியே போயிட்டு ஒரு சுத்தி உங்க நாட்டுக்கு வருவதற்கு 21 மணி நேரம் ஆகும். சவுதியில் பிறைய பார்த்தானேயானால் உங்களுக்கு அது வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 21 மணி நேரம் ஆகும். சூரியனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நமக்கு 2 மணி நேரம். ஏன்னா கிழக்க உதிச்சு அது மேற்கு மறையுது, இது மேற்கு உதிச்சு கிழக்க மறைகிறதுனால ரிவர்ஸ்ல வர்றதுனால 21.5 மணி நேரத்திற்கு பிறகுதான் அந்த சந்திரன் ஓந்தலைக்கு நேரம் வரும். ஓந்தலைக்கு நேரம் வரும்போதுதான் உனக்கு நேரம் பிறக்கிறது, உனக்கு நாள் பிறக்கிறது, உனக்கு இரவு துவங்குகிறது. அவன் தலைக்கு வரும் பொழுது எப்படி சூரியனை உதித்து விடிந்து விட்டது நினைக்கிறாயோ, அவன் தலைக்கு நேரம் வரும் பொழுதுதான் என்ன செய்யும்? அவனுடைய இரவு ஆரம்பமாகும். இரவு ஆரம்பிக்கணும்ல, இரவு வரைக்கும் நோன்பு வைக்க சொல்றான். அப்ப சந்திரன் எப்ப நம்ம கண்ணுக்கு உதிக்க ஆரம்பிக்கிறதோ நாள் இப்ப ஆரம்பமாகிறது. நாள் ஆரம்பமாகிறதுன்றது ஆளை பொறுத்து மாறுது பார்த்தீங்களா? அப்ப சூரியனையும் சந்திரனையும் ஒரே மாதிரி ஒரு சூரியன் தான் இருக்கிறது, ஒரு சந்திரன் தான் இருக்கிறது அப்படின்னு காரணத்தை காட்டிக்கிட்டு அதனால ஒரு நாள் தான் சொல்ல இயலாது. நம்ம ஒரு நாளுடைய துவக்கம் அவனுக்கு தனித்தனியாக வரும். சூரியனை விடுங்க, காலை பொழுது